இந்த பர்டிகுலர் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி சதி செய்து அந்த பர்டிகுலர் விஜய் கட்சிக்கு எதிராக சதி செய்து அதனால மரணங்கள் நடந்து விட்டது அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுத்து என்றால் அந்த பர்டிகுலர் எந்த கட்சியை இவங்க பிளேம் பண்றாங்களோ அந்த கட்சியுடைய இதுவே கேன்சல் ஆயிடும். அந்த கட்சியை மறுபடியும் தேர்தலில் போட்டியிட முடியாத ப்ராப்ளம் கூட வரலாம். 5-6 வருடத்திற்கு அந்த கட்சியை நீக்குமாறு செய்து விடலாம். அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு கட்சியும் இறங்கி நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களே என்ன, எதனாலே இவர் இறந்தார், மூச்சு திணறு தான் இறந்தார் அப்படின்னா எதனால மூச்சு திணறு, அந்த அளவுக்கு கூட்டமா, வெயிலுடைய தாக்கத்தால மயக்கம் போட்டு விழுந்தாரா, மயக்கம் போட்டு விழுந்தவருக்கு உடனே முதலுதவி சிகிச்சை அளிக்க முடிஞ்சதா, மயக்கம் போட்டு விழுந்தவர் இதுவரைக்கும் எந்த செய்தியும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்வால்வ் ஆகி அவங்க இந்த மாதிரி மரணம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு கேள்வி என்ன வரும்னா, எதனால மயக்கம் போட்டு விழுந்தால், அவருக்கு தண்ணி ஃபெசிலிட்டியை ஏற்பாடு பண்ணீங்களா, உணவு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா, கூட்டம் எவ்வளவு வந்தது, அந்த இடத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்க முடியும், இதையும் தாண்டி கூட்டம் வந்ததா, நீங்க விஜய் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து விட்டீர்களா, இல்ல கரூர்ல வந்த மாதிரி 10 மணி நேரம் கழிச்சு வந்தீங்களா, இதெல்லாம் கொஸ்டின் வரும். அதனால வேற ஒரு கட்சி காரணமாக இருக்கலாமா, சதித்திட்டம் தீட்டுகிறார்களா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ விஜய் அவர்களுடைய மீட்டிங்ல தொடர் மரணங்கள் அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? தொடர் மரணங்கள் அப்படின்னு சொல்றதே கொஞ்சம் வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு மேசிவ் ஒரு பல்கான நம்பர் கரூர்ல நடந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நேற்று ஒரு மரணம், ஒரு உயிரா இருந்தாலுமே அது பெரிய விஷயம். கண்டிப்பா. இந்த மரணத்துக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்கிற மாதிரி நீங்க எப்பாவது உணர்ந்திருக்கீங்களா? இல்லை சார், எனக்கு சதி அந்த அளவுக்கு போக முடியாது சார். அந்த மாதிரி போயிடுத்துன்னு வச்சுங்க, இந்த பர்டிகுலர் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி சதி செய்து அந்த பர்டிகுலர் விஜய் கட்சிக்கு எதிராக சதி செய்து அதனால மரணங்கள் நடந்து விட்டது அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுத்து என்றால் அந்த பர்டிகுலர் எந்த கட்சியை இவங்க பிளேம் பண்றாங்களோ அந்த கட்சியுடைய இதுவே கேன்சல் ஆயிடும், ரெக்கக்னிஷனே கேன்சல் ஆயிடும், கட்சிக்கான அங்கீகாரம். ஆமா, அங்கீகாரம் கேன்சல் ஆயிடும். அந்த கட்சியை மறுபடியும் தேர்தலில் போட்டியிட முடியாத ப்ராப்ளம் கூட வரலாம். 5-6 வருடத்திற்கு அந்த கட்சியை நீக்குமாறு செய்து விடலாம். அதனால அந்த மாதிரி எந்த ஒரு கட்சியும் இறங்கி செய்வார்கள் என்று எனக்கு தோணவில்லை. ஏன்னா இப்ப கரூர்லயே எடுத்துங்க, 41 பேர் இறந்தார்கள். அந்த 41 பேர் இறந்ததுக்கு சிபிஐ உள்ள வந்தாங்க. சிபிஐ உள்ள வந்து கரூர்ல அந்த போலீஸ் அவங்ககிட்ட பேசினாங்க, கரூர்ல என்னென்ன கலெக்டர் அவங்ககிட்ட பேசினாங்க, அதையும் தாண்டி கரூரில் சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ்கிட்ட பேசினாங்க, இதையும் தாண்டி கரூரில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் அதெல்லாம் பேசினாங்க. அதை தாண்டி டிவிகே பார்ட்டி விஜய் அவங்களெல்லாம் கூட்டு வச்சு பேசினாங்க. அந்த மாதிரி விஜயெல்லாம் கூட்டு வச்சு பேசும்பொழுது அவங்க கேட்டிருக்கலாம், ஏன்னா விஜய் நீங்கள் தான் ஃபீல் பண்ணுறீங்களா, இந்த 41 பேர் இறந்ததுக்கு மரணத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி விஜய் எதுவும் சொன்ன மாதிரி தெரியவில்லை. ஓகேவா? அதனால் சிபிஐ முதல்ல கரூர்லேயே வச்சு விஜய் அவங்க பார்த்து கேட்டாங்க. விஜய் பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி இந்த புசி ஆனந்த், நிர்மல்குமார், மதியழகன், இவர் ஆதாவ் அர்ஜுன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க. திரும்பி அவங்கள டிசம்பர் 29, 30, 31, 2025 டெல்லியில் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அதை தொடர்ந்து விஜயை டைரெக்டாக கூப்பிட்டாங்க, டெல்லிக்கு வாங்கன்னு விஜய் கூப்பிட்டு பேசினாங்க. ஏன்னாலும் அவங்களுக்கு நிறைய இது கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. விஜய் மாற்றி கூப்பிடுறா விஜய் மேலே சந்தேகம், அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. டிவிக்கே பார்த்துக்கிட்ட பேசணும், அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க, கவர்மெண்ட் இதில் போலீஸ் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இவங்க என்ன சொல்லிருக்காங்க, கலெக்டர் ஆஃபீஸ் என்ன சொல்லிருக்காங்க, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் என்ன சொல்லிருக்காங்க, விஜய் நீங்க என்ன சொல்றீங்க, இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. மறுபடியும் 2வது ஜனவரி 19 விஜய் கூப்பிட்டாங்க. ஓகே சார், அது சிபிஐ விசாரணை நடந்தது. நடந்த விசாரணை இதுவரைக்கும் எந்த செய்தியும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்வால்வ் ஆகி அவங்க இந்த மாதிரி மரணம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு பேச்சு வரவில்லை. அதை தான் நான் இங்கே கொண்டு வரேன். எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த மாதிரி சதி செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதனால்
விஜய் இதில் மறுபடியும் ஒருத்தர் இறந்து விட்டார்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ கூட்டம் வந்தது, எந்த இடத்துல கூட்டம் நடந்தது. கரூரில் மெயின் ரீசன் என்னன்னா ஸ்டாம்பீடிங். அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அவங்க சொல்கிறது 18,000 20,000 பேர் தான் இருக்கலாம், 25,000 27,000 பேர் வந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு வந்து விட்டதுனால மூச்சு திணறல் அதையெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஸோ இந்த இதுலேயும் ஒருத்தர் இறந்து விட்டார். கரூரில் 41 பேர். எதனால் நடந்தது சிபிஐ சொல்லணும், இது வரைக்கும் இன்னும் வெளில வரல. அந்த 41 பேர் இறந்ததற்கு ஸ்டாம்பீடிங் தான் காரணமா, இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் அது இதுன்னு காரணமா, என்ன காரணம் தெரியவில்லை. அது தெரியாத வரைக்கும், சிபிஐ என்கொயரி பண்ணி கொண்டு இருக்க வரைக்கும், சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையின் கீழ் இங்கே மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி கொண்டு வர மாட்டேன். சுப்ரீம் கோர்ட் இது, ஏன்னா அது இன்னும் முடியாத வரைக்கும் இப்படி நடந்திருக்கலாமோ, வேற ஏதாவது கட்சியை சதி செய்திருக்கலாமோ, அந்த மாதிரி அனுமானத்தில் பேச முடியாது, சொல்ல மாட்டேன். ஆனால் நேத்திக்கு விஜய் இதில் மறுபடியும் நடந்திருக்கு, ஒருத்தர் இறந்திருக்கார். அதையும் தாண்டி வேற ஏதோ ஒரு முதியோர் ஒருவருடைய இதுன்னு சொன்னாங்க, தெரியல எனக்கு. ஆனால் இது கன்ஃபார்ம், ஒருத்தர் எதனால் இறந்தார். இப்போ இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சா, நான் அதை ஃபாலோ பண்ணல. ஏன்னா அங்கே கரூர் 41 இதை 4 மணி நேரம் 10 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக பண்ணிட்டாங்க. ஓகே, இங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா என்ன, எதனாலே இவர் இறந்தார், மூச்சு திணறல் தான் இறந்தார் அப்படின்னால் எதனால மூச்சு திணறல், அந்த அளவுக்கு கூட்டமா, ஆர் வெயிலினுடைய தாக்கத்தால் மயக்கம் போட்டு விழுந்தாரா, மயக்கம் போட்டு விழுந்தவருக்கு உடனே முதலுதவி சிகிச்சை அளிக்க முடிஞ்சதா, மயக்கம் போட்டு விழுந்தவருக்கு கரூரில் சிபிஐ கேட்டாங்க விஜய் டிவிக்கே பார்ட்டியை, நீங்கள் தான் பொறுப்பு, எதுக்கு பொறுப்புனால் வந்தால் எல்லாருக்கும் குடி தண்ணீர் உணவு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கும் சேலத்தில் நடந்த இதில் நேற்று முந்தானத்து இதில் கேள்வி என்ன வரும்னா, எதனால் மயக்கம் போட்டு விழுந்தார், அவருக்கு தண்ணி ஃபெசிலிட்டியை ஏற்பாடு பண்ணிங்களா, உணவு ஏதாவது ஏற்பாடு பண்ணிங்களா, கூட்டம் எவ்வளோ வந்தது, அந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்க முடியும், இதையும் தாண்டி கூட்டம் வந்ததா, நீங்கள் விஜய் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து விட்டீர்களா, இல்லை கரூரில் வந்த மாதிரி 10 மணி நேரம் கழிச்சு வந்தீங்களா, இதெல்லாம் கொஸ்டின் வரும். அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன எனக்கு தெரியல இன்னும். ஓகே, அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அதனால் வேற ஒரு கட்சி காரணமாக இருக்கலாமா, சதித்திட்டம் தீட்டுகிறார்களா, என்னால் அந்த மாதிரி கொண்டு போக முடியாது. ஏன்னால் எனக்கு அதில் இது இல்லை. ஆனால் என்ன இருக்குது அப்படின்னால், விஜயோட கட்சி இவங்க உள்ளே வராங்க, எல்லா இடத்துக்கும் கூட்டம் வருது. அதனால் அவருக்கு ஒரு லேட்டஸ்ட்டாக வந்த சர்வேயில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கு 18 to 24 வயசு பீப்புள், அந்த அளவுக்கு மேஜர் சப்போர்ட் விஜய்க்கு இருக்குது. 24 to 35 வயசு இருக்கவங்க அவங்களுக்கும் அவங்களும் விஜய் கட்சிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் 31.5% ஓட்டு டிஎம்கேக்கு விடுற ஓட்டு பிரிப்பார். அந்த மாதிரி ஏடிஎம்கேக்கு விடுற ஓட்டில் 19%, ஆர் விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டில் 31.5% டிஎம்கேக்கு போகிற ஓட்டாக இருக்கலாம், 19% விஜய்க்கு ஏடிஎம்கேக்கு போகிற ஓட்டாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சர்வேல சொல்கிறது என்னன்னா, விஜய் ஆட்சி அமைக்க முடியுமா, இல்லைங்க, அவர் ஓட்டை தான் ஸ்பிளிட்டு பண்ணுவார். அவர் கட்சிக்கு அதிகபட்சம் 15 to 20 சீட்டு கிடைக்கலாம், அப்படிதான். மற்றபடி தொங்கு இதுவாக தான் அமையலாம். ஆனால் ஒரு சிலர் சொல்கிறது ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு 125 130 சீட்டு கிடைக்கலாம், டிஎம்கேக்கு 88 85 கிடைக்கலாம், ஆர் எந்த ஒரு கட்சிக்குமே தனிப்பெரும்பான்மைனா 118 சீட் கிடைக்காது. அதனால் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது கண்டிப்பாக டிஎம்கே கூட்டணிக்குள்ளே ஒரு கலக்கம் இருக்கும். இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, காங்கிரஸ் இன்னும் முடிவெடுக்கவில்லை, இங்கே போகிறீங்களா அங்கே போகிறீங்களா. நேற்று கூட மணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், மற்ற இவங்களாகட்டும், எல்லாருமே மூத்த அரசியல்வாதி அவரும் பேசியிருக்கார். இந்த கூட்டணி இதில் கூட்டாட்சி தான் வேண்டும், அது இதுன்னு பேசியிருக்கார். ராகுல் காந்தி இன்ன வரைக்கும் ஒன்றும் சொல்லவில்லை. இவங்க கேட்குறது மினிமம் 45 சீட்டு கொடுங்க கேட்குறாங்க. அதையும் தாண்டி ராஜ்யசபா சீட்டு கேட்டதாக செய்தி வந்தது. எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்டு நியூஸ்ன்னு தெரியாது. இதையும் தாண்டி திமுக சொல்கிறது இல்லைங்க, இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு திமுக தைரியத்தில் இருக்காங்க எனக்கு தெரியவில்லை. இது குறித்து நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயம் நேற்று சொன்னது கொஞ்சம் சர்ச்சை ஆயிடுச்சு, அதை பற்றி உங்களுடைய பதில்?
அது சொல்லியிருக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய இது. அதாவது விஜய் வந்து அவர் பேசும்பொழுது விஜய் அவருடைய வீட்டை முதல்ல பார்த்துக்கொள்ள வேண்டும், த்ரிஷா அவர்களோடு சேர்ந்து இருக்கிற அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் திரும்பி அதை பேச விரும்பலை. த்ரிஷாவோடு சேர்ந்து இருப்பதை பற்றி ஒரு வார்த்தை பேசினார். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் தனிப்பட்ட நபர் மீது தாக்குதல் இருக்கக்கூடாதுங்க. அது மக்களுக்கும் பிடிக்காது. அது தனிப்பட்ட விஷயம், அது வேறு விஷயம். இப்போ எவ்வளோ அரசியலும் அதை நீ பார்த்தீங்கன்னு வச்சு 2வது மனைவி 3வது மனைவின்னு இருப்பாங்க, ஓகேவா? அதெல்லாம் வேறு விஷயம். என்னுடைய இதில் நான் என்றைக்குமே தனிப்பட்ட இதெல்லாம் பேச மாட்டேன். கட்சியை பற்றி பேசுவேன், எப்படி இருக்கும் ப்ராஸ்பெக்ட்ஸ்னு பேசுவேன். அவர் நயனா நாகேந்திரன் அதை பேசிட்டார், பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா பொதுமக்களுக்கும் அது பிடிக்காது. இதெல்லாம் கொண்டு போய் பேசின்னு வச்சுக்கோங்க, பொதுமக்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ இதை பற்றி அதுக்கு பேச நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகிடுத்தா என்ன பண்ண போகிறீங்க? அந்த மேனிஃபெஸ்டோவில் சும்மாவது 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறோம். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் சொன்னாங்க ஒவ்வொரு மகளிருக்கும் ஒவ்வொரு உமனுக்கும் வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்லாம் இது கொடுத்துங்க ஸ்டேட்மெண்ட்டு. அதெல்லாம் ஃபைனான்ஷியலி நாட் பாசிபிள். ஸோ என்ன முடியும்? தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, இந்த பொருளாதாரத்திற்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திமுக அரசாங்கம் என்ன பண்ணவில்லை. நீங்கள் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி வந்தால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன முடியும்? அதை பற்றி பேசுங்க. அதை பற்றி பேசினால் மக்கள் வந்து வரவேற்பார்கள். ஏன்னா மக்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த 5 வருடத்தில் எப்படி ஆட்சி இருந்தது, என்ன இருந்தது, நம்ம மறுபடியும் ஓட்டு போடணுமா, ஓட்டு போட வேண்டாமா, புதிய கட்சி தேடி போகணுமா, மக்கள் முடிவு பண்ணிப்பார்கள். ஸோ மக்களுக்கு என்ன பண்ண போகிறோம், உங்கள் மேனிஃபெஸ்டோவில் என்ன இருக்குது, என்ன அதை பற்றி பேசுங்க. தட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஎம்முடைய வெல்ஃபேர் ஸ்கீம் அதை பற்றி பேசுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட்டு தனிநபர் இதை பற்றி பேசாமல் இருந்தால் மக்கள் வந்து வரவேற்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.